முகமது நபி தான் நமக்கான ரோல் மாடல். எதிர்கேள்வி வைக்கிறவங்க ஒரு சிறுமியை போய் திருமணம் செஞ்சவர் எப்படி வந்து நம்ம ஃபாலோ பண்ண முடியும்? ஆனால் இந்திய அரசாங்கம் இன்னைக்கு வந்து அனுமதிக்கிறது இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் நாம இது செய்ய முடியாதான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதற்காக 11 திருமணங்கள் பண்ணணும். இப்போ அந்த அரபுகிட்ட என்ன பழக்கம் இருந்துச்சுன்னா கணக்கே இல்லாத மனைவிகளை வச்சிருக்கலாம். அது ஒரு பழக்கமா இருந்துச்சு. குர்ஆன் வந்து இது வந்து 1 நாளாக்கல 15 நாளாக்கிச்சு. நபிகள் நாயகம் வந்து தன்னுடைய வளர்ப்பு மகனுடைய மனைவி வந்து அவங்க டிவோர்ஸ் ஆன பிறகு திருமணம் செஞ்சுக்கிட்டாங்கன்றது இது கேட்க நம்ம சமூகத்துக்கு கொஞ்சம் ஆக்வர்டா இருக்கு. ஸோ இது எப்படி புரிஞ்சுக்கிறது? இது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கொஞ்சம் கூட விருப்பமே இல்லை. அதை குர்ஆன்லயே அல்லாஹ் சொல்றான். அப்படியா? ஆமா, அது குர்ஆன்லயே அல்லாஹ் சொல்றான். நபியே நீங்க விரும்பலனாலும் சொல்றேன், நான் சொல்றேன் நீங்க செஞ்சுதான் ஆகணும் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் வந்து வெளிப்படுத்துறான். வீடியோ நேயர்களுக்கு அஸ்ஸலாமு அலைக்கும், அல்ஹம்துலில்லாஹ். இன்னைக்கு நம்மளுடைய பாட்காஸ்ட் சாய் வித் மை பாய்க்கு எம்கே முஸ்தபா பாய் நினைச்சிருக்காரு. அஸ்ஸலாமு அலைக்கும் பாய். வலைக்கும் அஸ்ஸலாம். ஸோ இன்னைக்கு எதை பற்றி டிஸ்கஸ் பண்ணுறதுக்காக உங்களை கூப்பிட்டுருந்தோன்னா, சோஷியல் மீடியாவில் பொதுவாக இந்த தாவா ஃபீல்டில் இருக்கிறவங்களுக்கு முதன்மையாக நாம் ரெப்ரசன்ட் பண்ணுறது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முகமது நபி தான் நமக்கான ரோல் மாடல். ஒரு மனிதர் எப்படி வாழணும்னு வாழ்ந்து காட்டியவர். ஸோ நம்ம நபிகள் நாயகம் மாதிரி வாழ்ந்துட்டா நம்ம லைஃப் ஃபுல்ஃபில் ஆகிரும். ஒரு ரோல் மாடல்லாம் இப்படி இருக்கணும் அப்படின்னு வைக்கும் போது அதுக்கு எதிர்கேள்வி வைக்கிறவங்க ஒரு சிறுமியை போய் திருமணம் செஞ்சவர் எப்படி வந்து நம்ம ஃபாலோ பண்ண முடியும்? 1க்கும் மேற்பட்ட திருமண மனைவிகளை வச்சுருந்தாங்க, அவங்களை எப்படி ஃபாலோ பண்ண முடியும்? தன்னுடைய வளர்ப்பு மகனுடைய மனைவியே திருமணம் செஞ்சுக்கிட்டாரு, அவர் எப்படி ஃபாலோ பண்ண முடியும்? இந்த அக்யூசேஷனை வைக்கிறாங்க. ஸோ உங்களோட வீடியோஸ்லேயே அதுக்கு நீங்கள் பதில்கள் கொடுத்துருக்கீங்க. முதல் விஷயமாக அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு திருமணம், அவங்க வந்து சிறு வயதில் இருக்கும்போது ரசூல்லா திருமணம் செஞ்சுட்டாங்கன்னு. ஸோ இஸ்லாம் வந்துட்டு ஒரு சைல்டு மேரேஜை வந்து அக்செப்ட் பண்ணுதா? முதல் விஷயம் வந்து இங்கே மேரேஜ்களை பற்றி பேசுறதுக்கு முன்னாடி நாம் வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ரோல் மாடலாக பார்ப்பது என்பது அவர் வந்து ஒரு ஆன்மீக வழிகாட்டி என்கிற விதத்தில் மட்டும் கிடையாது. அவர் ஏற்படுத்திய சமூக கட்டமைப்பு, சமூக சீர்திருத்தம், அவர் ஏற்படுத்தி கொடுத்த ஒரு மிகப்பெரிய புரட்சிகரமான ஒரு சித்தாந்தம். அப்போது இதுதான் நமக்கு வந்து அவருடைய வாழ்க்கையில் அசல் ரோல் மாடல். இது எல்லாம் கூட பர்சனல் ரோல் மாடல் கூட. இன்னும் உதாரணம் சொல்ல போனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 11 திருமணம் பண்ணாங்க. ஆனால் அது ரோல் மாடல் கிடையாது. நாம் வந்து 11 திருமணம் பண்ண முடியாது. ஏன்னா குர்ஆன் 4 தான் பண்ணுது. அப்போது சில விஷயங்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோட அது முடிஞ்சு போன விவகாரம், அது தனி, அது இண்டிவிஜுவல். இப்போ நபிகள் நாயகம்ங்கிறவர் ஒரு அரசியல் சீர்திருத்தவாதி, ஒரு மிகப்பெரிய சமூக புரட்சியாளர் அப்படிங்கிற அந்த கண்ணோட்டத்தோட அவருடைய வாழ்க்கையை நீங்கள் அணுகும்போது அப்போது அவர் செஞ்ச அந்த புரட்சி மாற்றங்கள் அதுதான் வந்து கவனத்தில் நீங்கள் எடுக்கணும். அது கவனத்தில் வந்துடக்கூடாதுங்கிறதுக்காகவே இந்த வெஸ்டர்ன் மீடியாலாம் என்ன பண்ணுறாங்கன்னா ப்ராபகெண்டாவாக அவரை ஒரு மதகுரு, ஆனால் மதகுருன்னு சொல்லிட்டு பாருங்க, என்ன ஆன்மீகவாதி இவர், இத்தனை பெண்களோட அவர் வந்து திருமணம் முடிச்சிருக்காரு, ஒரு சின்ன பெண்ணோட திருமணம் முடிச்சிருக்காருன்னு பேசுகிறாங்க. அதற்கு நம்முடைய செயல்பாடும் ஒரு காரணமாக அமையுது. முஸ்லீம்களும் என்ன பண்ணுறாங்க, நபிகள் நாயகத்தை அவருடைய அந்த ஆன்மீக வாழ்க்கையை மட்டும்தான் ஃபாலோ பண்ணுறாங்க. இன்னைக்கு வந்து இஸ்லாமிய நாடுகள் எங்கேயுமே பார்த்தீங்கன்னா ரசூல்லா அந்த வேல்யூஸ் சமூக வாழ்வையில் எங்கேயுமே கொடுக்கப்படுறதில்லை. பொருளாதார வாழ்வியலையும் அது வந்து பார்க்க முடியறதில்லை. ரசூல்லாவுடைய முன்மாதிரி அங்கே இல்லாததுனால மிக மோசமான விமர்சனங்கள் ஏற்படுது. ஸோ அதனால் இதில் முதல்ல நம்ம புரிஞ்சுக்கணும், நபிகள் நாயகத்தை இன்னைக்கு உங்கள் மக்கள் விளங்கக்கூடிய ஒரு ஸ்லாங்கில் சொல்ல போகிறான், அவர் ஒரு அரசியல் தலைவர்னு பாருங்கள். அவர் ஏற்படுத்திய சமூக புரட்சி என்னன்னு ஆய்வு பண்ணி பாருங்கள். அவருடைய பர்சனல் லைஃப் அதுக்கும் நாம் விளக்கம் சொல்ல முடியும், அதையும் நாம் ஜஸ்டிஃபை பண்ண முடியும். இருந்தாலும் அதை ஒதுக்கி வச்சுட்டு அவர் ஏற்படுத்தியது என்ன, அவர் மனித குலத்துக்கு கொடுத்த சர்வீஸ், அவர் கொடுத்த அந்த சர்வீஸ் என்ன அப்படிங்கிறத முதல்ல பார்க்கணும் அப்படிங்கிறத நான் இங்கே சொல்லிக்கிறேன். ஓகே, நீங்கள் சொல்கிறச்ச எனக்கு என்ன புரியுதுன்னா, அதாவது நபிகள் நாயகம் இங்கே வறுமையை ஒழிச்சிருக்காங்க, சமத்துவத்தை நிலைநாட்டிருக்காங்க, இது மாதிரி நிறைய சோஷியல் ரிஃபார்மேஷனை கொண்டு வந்திருக்காங்க. இதெல்லாம் வச்சுட்டு இந்த திருமணங்களையும் அதில் ஃபிட் பண்ணும்போது இது ஒரு மைனர் மிஸ்டேக் மாதிரி தான் உங்களுக்கு தெரியணுமே. கண்டிப்பாக அதுவே உள்ளே போனால் அதுவும் கரெக்டுன்னு நம்ம நிறுவ முடியும். ஆனால் இதெல்லாம் நீங்கள் கீழே வச்சுட்டு இதை தான் பெருசாக பார்க்குறீங்க. ஏன்னா பெருசாக இதை தான் மக்களும் எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதோட இது பார்க்கும்போது அப்போ இதுலேயும் ஏதாவது ஒரு ஜஸ்டிஃபிகேஷன் இருக்குன்னு ஆட்டோமேட்டிக்காக தோணுன்றீங்க. இப்போது ஒன்றும் இல்லை, இப்போ நீங்கள் இந்த கடவுள் வந்து மறுப்பு சித்தாந்தம் பேசக்கூடிய சகோதரர்கள், அது இல்லாமல் இஸ்லாத்தை எதிர்க்கக்கூடிய சகோதரர்கள், இவங்க எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா இந்த மோரல் வேல்யூஸ் வந்து இன்றைக்கி இருக்கக்கூடிய இவர்கள் வகுத்த அந்த அளவுகோலில் வந்து நபிகள் நாயகம் வந்து அவங்கள வந்து வச்சு ஃபிட் பண்ணுறாங்க. இந்த மோரல் வேல்யூஸை பொறுத்த வரைக்கும்
யாரும் வந்து முடிவு பண்ண முடியாது எது சரி எது தப்புன்ட்டு. இப்போ உதாரணத்துக்கு ஆணும் வந்து திருமணம் பண்ணுவது முஸ்லிம்கள் வந்து தவறுன்னு நினைக்கிறாங்க. ஆனால் சில அரசாங்கங்கள் வந்து இது சரின்னு நினைக்குது. கண்டிப்பா. அப்போ இது சரி தப்பு அப்படின்னு நீங்கள் எவ்வளோ பெரிய டிபேட் நடத்தினாலும் முடிவே எடுக்க முடியாது. இதுக்காகத்தான் குர்ஆன் என்ன சொல்லுது அப்படின்னா, மனிதர்கள் கருத்து வேறுபாடு கொள்கின்ற விஷயங்களில் மனிதர்களை படைத்தவனான நான் வைக்கிறது தான் மோரல் வேல்யூஸுங்கிறேன். அப்போது வேல்யூ செட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு என்ன அத்தாரிட்டி இருக்குது? இப்போ என் வேல்யூ படி நீங்கள் குற்றவாளி, உங்கள் வேல்யூ படி நான் குற்றவாளி. கண்டிப்பா. அப்போ நான் உங்களுக்கு தண்டனை கொடுத்து நீங்கள் எனக்கு தண்டனை கொடுத்தா இந்த நாடு வந்து அமைதியாக இருக்காது. அப்போது மோரல் வேல்யூஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எங்கே இருந்துட்டு பார்க்குறீங்கிற அந்த கண்ணோட்டம் வந்து மாறுது. இப்போ நீங்கள் நபிகள் நாயகத்துடைய மோரல் வேல்யூஸை வந்து நீங்கள் இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த மேற்கத்தியர்களோட மோசமான அந்த கண்ணோட்டத்திலிருந்து அணுகிறதுனால மோரல் திருமணம் வந்து இன்னைக்கு வந்து தவறாக தெரியுது, விபச்சாரம் வந்து இன்னைக்கு வந்து சரியாக தெரியுது. புரியுதுங்களா? அப்போது மோரல் வேல்யூஸ் நீங்கள் தமிழ்நாட்டிலே எடுத்தீங்கன்னா 80s சினிமாலாம் எடுத்து பாருங்கள். அந்த காலத்தில் பாருங்க, கணவனே கண்கண்ட தெய்வம், மங்கையாளன் மணாளன் அந்த மாதிரி இருக்கும். தாய் கெட்ட பிள்ளை, தாய்க்கு நான் அடிமை, இந்த மாதிரி இருக்கும். இன்னைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்பாவை வந்து கிண்டல் பண்ணுற மூவிஸ், அம்மாவை வந்து தூக்கி எறிகிற மூவிஸ், இது மாதிரி பெற்றோர்களை ஒதுக்கி தள்ளிட்டு காதலனோட காதலி வாழ்றது தான் உயர்ந்த லட்சியம், இது மாதிரியான கொள்கை சித்தாந்தங்கள் மாறிச்சு. அப்போ மோரல் வேல்யூஸுங்கிறது மாறிக்கிட்டே இருக்குது இவர்களுக்கு. ஆனால் இஸ்லாம் வந்து ஃப்ரீஸ் பண்ணிருச்சு. அன்னிலிருந்து இன்னி வரைக்கும் இஸ்லாத்துடைய எந்த மோரல் வேல்யூவும் வந்து மாறவே இல்லை. பெண்களுடைய ஆடை ஒழுக்கங்கள் பேசுது அப்படின்னா அது ஸ்டாண்டர்டாக இருக்குது. ஆண்களுடைய ஆடை ஒழுக்கங்கள் பேசுதுன்னா ஸ்டாண்டர்டாக இருக்குது. பொருளாதார விஷயங்கள் பேசுதுன்னா ஸ்டாண்டர்டாக இருக்குது. இன்றைக்கும் அதை இம்ப்ளிகேஷன் பண்ணால் அதுதான் சிறந்த ஒரு மனித குல தீர்வாக இருக்கும். ஆனால் அதை நடைமுறை அளவில் நம்ம இஸ்லாமிய நாடுகள் பண்ணாத காரணத்தினால இன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா அதோடைய அந்த பழிச்சொல் வந்து நபிகள் நாயகம் மேலே விழுது. சரிங்களா? அப்போ இதை முதல்ல புரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம அதில் ஒவ்வொரு திருமணத்தையும் எழுப்பக்கிளிய அந்த சந்தேகங்கள் நீங்கள் கேளுங்க. இன்ஷால்லா அதற்கான விளக்கங்கள் நான் தரேன். பொதுவாக இந்த நாத்திகம் பேசுறவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, அறம் என்பது காலத்துக்கு காலம் மாறும். ஒரே இன்னைக்கு சரின்னா அது இன்னைக்கு சரி, நாளைக்கு அது சரி கிடையாது. அது நாளைக்கு தவறாக மாறலாம், நாளைக்கு தவறாக இருக்கிறது அடுத்த நாள் சரியாகலான்பாங்க. அது ஒரு வகையில் உண்மையும் கூட. இஸ்லாமும் அப்படிதான் ஆரம்பத்தில் ஆதம் நபி காலத்துலேருந்து முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி காலம் வரைக்கும் நிறைய சட்டங்களை ரிஃபர்மேஷன் பண்ணிக்கிட்டே தான் இருக்கு. ஆனால் எது சரி எது தப்புன்றதா கிரியேட்டர் தான் முடிவு பண்ணணும். ஸோ ஒரு கட்டத்தோட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலகட்டத்தோட இதுதான் சரி இதுதான் தப்புன்னு முடிவு எடுத்து முடிச்சாச்சு. ஏன்னா மனுஷனுக்குள்ள நீங்கள் சொன்ன மாதிரி டிபேட் பண்ணிகிட்டே போயிட்டே தான் இருக்கணும். அப்போ ஒரு சுப்ரீம் அத்தாரிட்டி இருக்கணுன்றது ஒரு நல்ல விஷயம். இப்போ நீங்கள் சொல்லிட்டு இருக்கும் போதே சொன்னீங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 11 திருமணம் பண்ணாங்க. ஆனால் நமக்கு வந்து 4 தான் அலௌடு. ஸோ எல்லாமே ஸ்பெஷல் சட்டங்கள் ரசூலுல்லாஹ்க்கு இருக்கும்னு அப்படி தான் சொல்லும்போது இந்த அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா திருமணத்தையும் சில உலமாக்கள் வந்துட்டு இது நபிகள் நாயகத்திட்ட ஆரம்பத்துல இருந்து ஒரு ஸ்பெஷல் சட்டம் தான், அதுக்கப்புறம் அது பேன் ஆயிருச்சு, அது வந்து இப்பெல்லாம் கிடையாது, உனக்கு என்ன பிரச்சனை இப்போ பண்ணலாமா கூடாதுன்றது தானே. அந்த காலகட்டத்தில் நிறைய பேர் பண்ணியிருக்காங்க, கிறிஸ்தவ மதத்துலையும் சரி இந்து மதத்துலையும் சரி இன்னும். ஆனால் அது அந்த காலத்தோட ரூல்ஸ். இப்போ ரீசெண்டாக ஒரு 100 வருஷத்துக்குள்ள உள்ள ரூல்ஸே இதுதான். அதனால அதை பேசாமல் இவங்க வந்து ஓகே அது ஸ்டாப் ஆயிடுச்சு, ரசூலா வந்து அதுக்கப்புறம் வரதை ஒரு பருவம் அடையாமல் திருமணம் செய்யக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்கன்னு. ஸோ அது ரசூலாவுக்கு மட்டும் அந்த ஸ்பெஷல் சட்டம்னா எப்படி? அது வந்து உண்மையிலே வந்து அது மாதிரியான ஸ்பெஷல் சட்டம் கிடையாது. இஸ்லாம் வந்து குர்ஆன் வந்து ஆக்சுவலாக பால்ய விவாகத்தை வந்து மறுக்கவே இல்லை. ஓகே. அது வந்து அதே சமயம் பால்ய விவாகம் தான் எல்லாரும் பண்ணணும்னு பண்ணல. அது ஒரு ஆப்ஷன்லாம் வைக்கப்பட்டிருக்கு. அது வந்து சில ரேர் கேஸில், இப்போ உதாரணத்துக்கு ஒரு தாய் தந்தையர் ஒரு பெற்றோர் வந்து ஒரு ஆக்சிடெண்ட்டில் இறந்துடுறாங்க. அப்போ இந்த ஐசியூவில் இருக்காங்க. கடைசி நேரத்தில் இப்போ அந்த பெண்ணுக்கு வந்து அந்த குழந்தை வந்து எங்கே ஒப்படைக்கணுங்கிறது தெரியாது. இப்போ அந்த மாதிரி இருக்கக்கூடிய காலகட்டங்களில் அவருக்கு தெரிஞ்ச அவங்களுடைய சகோதரருடைய மகனாக இருக்கும், அல்ல அந்த அவங்க ரிலேஷனில் ஒரு இவானாக இருக்கும், என் பொண்ணு பெருசாகிடுச்சுன்னா இந்த பையனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துருங்க அப்படிங்கிற அந்த ஒப்படைக்கிற அந்த வேலை, அதுதான் வந்து திருமணம். அது திருமணம்னு அஃபீஷியலாக நடக்காது. கிட்டத்தட்ட இப்போ அவங்க எல்லாமே அங்கே அன்னைக்கு திருமணம்ங்கிறது ஒரு ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் போய் எழுத்து முறையில் பதிவு செய்யப்பட்டது கூட கிடையாது. இன்னைக்கு என் பொண்ணு நான் உங்களுக்கு கட்டித்தரேன்னு வாக்குறுதி கொடுத்தா அதுவே முடிஞ்சு போச்சு, அதுவே திருமணம் வந்து நடந்த மாதிரி. அதே மாதிரி பெண்ணுக்கும் ஆணுக்குமான அந்த சட்டங்கள் இருக்கு பாருங்க. ஒரு ஆண் வந்து தன்னுடைய திருமண விஷயத்த சுயமா முடிவெடுக்க முடியும். ஏன்னா ஆண் தான் வந்து பலசாலி, அவன் தான் வந்து இந்த பூமியில வந்து ஆண் தான் பலசாலி. ஸோ ஒரு பெண்ணுங்கிறவங்க எப்பவுமே வந்து அவங்களுக்கு வந்து ஆணுடைய நிர்வாகத்துக்கு கீழே இருக்கக்கூடியவங்க.
ஸோ அந்த பெண்ணுக்கு வந்து வெறும் அவர்கள் மட்டுமே, அந்த பெண் மட்டுமே சுயமா முடிவெடுத்துட முடியாது. அதாவது நான் சொல்றது பெண் சம்மதம் தேவையில்லைன்னு சொல்லலை, இங்க திரிச்சிடக்கூடாது. பெண் மட்டும் முடிவு பண்ணிட முடியாது, பெண்ணுடன் சேர்ந்து ஒரு பொறுப்பாளரும் முடிவு பண்ணணும். அது அண்ணனாக இருக்கலாம், அல்லது தந்தையாக இருக்கலாம், அல்லது அவருடைய அந்த வெல்விஷர் யாரா வேணாலும் இருக்கலாம். இல்ல நீங்க சொல்றது நார்மலா ஏதாவது ஒரு பிரச்சனையில மாட்டிக்கிட்டாலும் அப்பா அம்மா கூட்டிட்டு வான்னு சொல்லுவாங்கல்ல. ஆமா, ஸோ அது மாதிரி தான். அது வந்து இது ஒரு விஷயம் முதல்ல புரிஞ்சுக்கணும். அப்போ இந்த நடத்துல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா திருமணத்துல என்ன நடந்ததுன்னு பார்த்தீங்கன்னா, அரபுகள் மத்தியில நிறைய கலாச்சாரங்கள் வந்து தவறான கலாச்சாரங்கள், மோரல் வேல்யூஸ் வச்சிருந்தாங்க. ஓகே. இஸ்லாம் வந்து முழுமையா எல்லாத்தையும் மாத்துச்சு. அவர்களுடைய கடவுள் கொள்கையை மாத்திச்சு, அவர்களுடைய குடும்ப விவகாரங்களை மாத்திச்சு, அவர்களுடைய சொத்து விவகாரங்களை மாத்திச்சு, அவர்களுடைய பொருளாதார வாழ்வை வந்து இஸ்லாம் வந்து புதிய வேல்யூஸ் கொடுத்துச்சு, குற்றவியல் சட்டங்களை மாத்திச்சு. அதுக்கப்புறம் ஒவ்வொரு அந்த வாழ்க்கைக்குரிய தத்துவம், மனிதனுடைய பிறப்பின் நோக்கம், இது எல்லாத்தையுமே வந்து இஸ்லாம் கற்றுக் கொடுத்துச்சு. அந்த வகையில் அவர்கள் என்ன வச்சிருந்தாங்கன்னா, ஒரு வளர்ப்பு மகன் அப்படிங்கிற ஒரு சிஸ்டமும் அவங்க வச்சிருந்தாங்க. அதே மாதிரி வாயில வந்து ஒருத்தர் சகோதரர்னு சொல்லிட்டாருன்னா அவர் வந்து சகோதரராக அடாப்ட் பண்ணக்கூடிய அந்த ஒரு முறையும் இருந்தது. அந்த அடிப்படையில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஒரு சகோதரராக அடாப்ட் பண்ணப்பட்டவர் யாருன்னா அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு. அப்போ இவங்க 2 பேரும் சகோதர உறவுல இருந்தாங்க. அப்போ இந்த உறவு வந்து கிடையாது, இனிமே வாயில சொல்றதெல்லாம் ரிலேஷன்ஷிப் கிடையாது, பிளட் ரிலேஷன்ஷிப் தான் ரிலேஷன்ஷிப் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் வந்து புரிய வைக்கணுங்கிறதுக்காக அவருக்கு இருந்த சகோதர ஒரு ஆள் தான் ஒரு பாண்டிங்ல வச்சிருந்தாரு. ஸோ அவருடைய மகளை தான் திருமணம் பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலை அல்லாஹ் ஏற்படுத்தி, இந்த உறவு முறை வந்து நிஜமான சகோதர உறவு முறை ஆகாது அப்படிங்கிறத உணர்த்துவதற்காக அல்லாஹ் என்ன பண்ணா, சகோதரருடைய மகன் சொல்லக்கூடிய அந்த பெண்ணை வந்து திருமணம் முடிக்க சொன்னாங்க. இது வந்து அந்த காலத்துல இருந்த ஒரு நார்மல் நடைமுறை தான். அதுவும் இப்ப இருந்தது ஒரு நார்மல் நடைமுறை தான். இங்க திருமணம் நடந்துருச்சுன்னா 6 வயசுல திருமணம் நடந்தோன்னா அவங்க 7ஆவது வயசுலயே வந்து அவங்க வீட்டுக்கு அனுப்பியெல்லாம் வைக்க மாட்டாங்க. அவங்க வந்து எப்போ வந்து அவங்க பருவம் அடைகிறாங்களோ அந்த நேரத்துல தான் வந்து அந்த திருமணமானாலும் இப்ப கணவருடைய வீட்டுக்கு அனுப்பி வைப்பாங்க. இந்த 10 வயசு 9 வயசு எல்லாம் வந்து திருமணம் நடந்து அது தாம்பத்திய உறவுல ஈடுபடுறதுங்கிறது இயல்பான ஒரு விஷயம்தான். உண்மையிலே பெண்கள் வயதுக்கு வருவது என்பது அதுதான் அடல்ட்டுடைய டேட்டு. இந்த டேட் எல்லாம் வச்சுட்டு எது நீங்க 18 வயது பூர்த்தி அடையணும், 13 வயது பூர்த்தி அடையணும் அப்படின்னு இன்னைக்கு வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டதுனால வந்து பழைய விஷயங்கள் வந்து அந்த விஷயங்கள் மாத்திர முடியாது. எது இயற்கையோ அதுதான் இயற்கை. இன்னைக்கு ஒண்ணும் இல்லை. இப்போ சமீபத்துல வந்த ஒரு தீர்ப்பு சொல்றேன். ஒரு நீதிபதி, இது இந்தியாவில் நடந்ததா வெளிநாட்டில் நடந்ததா ஞாபகம், ஆனா நியூஸ் பேப்பர்ல தான் நான் பார்த்தேன். அந்த நீதிபதி வந்து கருத்து தெரிவிக்கிறார். என்ன அப்படின்னா, ஒரு பையன் 18 வயசு பையன் ஒரு 15 வயசு சிறுமியோட சேர்ந்து லவ் பண்ணி 2 பேரும் ஓடிட்டாங்க. ஓடி போய் அவங்க மியூச்சுவல் கன்சர்னோட உடல் உறவு கொண்டு அந்த பெண் கர்ப்பம் ஆயிடுச்சு. ஆனா அந்த பெண்ணோட வீட்டுக்காரங்க வந்து இந்த பையன் மேல வந்து என் பெண் வந்து சிறுமி, அதனால வந்து போக்சோ வழக்குல வந்து அந்த பையனை உள்ள தள்ளி போடுங்க அப்படின்னு சொல்லி அந்த பையன் மேல வழக்கு கொடுத்தாங்க. அந்த கோர்ட்டு கேஸுக்கு வரும்போது 2 பேரும் நாங்க வந்து ரேப் கேஸ் கொடுத்தாங்க. ஆனா இந்த பெண் என்ன சொல்லுது, நான் தான் வந்து இந்த பையனை கம்பல் பண்ணி கூட்டிட்டு போனேன், நான் தான் அதுக்கு பொறுப்பெடுத்தேன் அப்படிங்கும்போது அப்போ நீதிபதி வந்து தீர்ப்பு சொல்றாரு. என்ன சொல்றாரு அப்படின்னா, தயவு செஞ்சு இந்த திருமண அந்த உடலுறவுக்கான அந்த வயதை இது வந்து ரீகன்சிடர் பண்ணுங்க. ஹார்மோன் சுரப்பது வந்து உங்க கேலண்டரை பார்த்துட்டு நிற்காது, உங்களுடைய டேட் ஆஃப் பர்த்தை பார்த்துட்டு ஹார்மோன் சுரக்காது. எப்போ ஹார்மோன் சுரக்குதோ அப்போ அந்த நேரத்துல வந்து அந்த பெண்ணை வந்து அனுமதி கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி நீதிபதி கருத்து தெரிவிக்கிறார். அப்போ அதுதான் நான் சொல்றேன். அதாவது இஸ்லாம் வந்து சொல்லக்கூடிய சட்டங்கள் வந்து, நான் சொல்றது மத குருமார்களுடைய சட்டம் இல்ல. குர்ஆன் ஒரு விஷயத்த பேசுது அப்படின்னா அல்லாஹ் வந்து அனைத்தையும் அறிந்தவன். புரியுதுங்களா? அல்லாஹ் இருக்கான் இல்ல அது வேற டிபேட், அது நம்ம தனியா டிஸ்கஸ் பண்ணுவோம், அது வேற விஷயம். நாங்க அது கடவுளுடைய அந்த வேதையும் வார்த்தைங்க நினைக்கிறதுனால நாங்க வந்து அதை வந்து உறுதியா நம்புறோம். அல்லாங்கிறது அவனுடைய அறிவு முழுமையானது. அந்த அவசரப்பட்டு ஒரு முடிவு எடுக்கிறதோ அல்லது அறிவில்லாம ஒரு முடிவு எடுக்கிறதோ அல்லது ஒரு பெண்ணுடைய இடத்துல இருந்து சிந்திக்க தெரியாம முடிவு எடுக்கிறதோ அந்த மாதிரியான ஒரு எரர், ஆமா அந்த மாதிரியான எரர்ஸ்க்கான இங்க வாய்ப்பே கிடையாது. ஆனா இதுல எரர் இருக்குன்ட்டு நீதிபதியே சொல்றாங்க. இப்போ இவங்க என்ன சொல்றாங்க, அப்போ ஹார்மோன்லாம் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காது அரசாங்கத்துடைய சட்டத்துக்காக,
அப்போ வந்து இதுல வந்து ஒரு சீரமைப்பு கொண்டு வர வேண்டியது இருக்கு. உடலுறவுக்கான வயது 13ஆக தளர்த்த வேண்டும்ங்கிறேன். அப்போ கல்யாணம் வந்து 13 பண்ணக்கூடாதான். அப்போ உடலுறவு மட்டும் 13 வயதுல வந்து தளர்த்திக்கணுங்கிறேன். அப்போ அதுக்கப்புறம் அந்த பெண்ணை வந்து நட்டாத்துல விட்டுட்டு போயிடுவாங்க. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த முறையற்ற உறவுகள் மூலமாக கிரைம் நடக்கக்கூடிய பாத்தீங்கன்னா மிகப்பெரிய அளவுல அதிகம். ஆனா அதை மீடியா வந்து ப்ரமோட் பண்றது இல்லை. ஒரு கணவர் வந்து ஒரு மனைவியை வந்து ஏதோ ஒன்று பண்ணிட்டாரு வெட்டிட்டாரு அப்படின்னா அதை வந்து அப்படியே ப்ரமோட் பண்ணுவாங்க. கணவனை மனைவி அருவாளால் வெட்டினால். அதுக்கும் காரணம் பாத்தீங்கன்னா மது இந்த மாதிரி ஏதாவது ஒரு பேக்ரவுண்ட்ல இருக்கும். ஆனா அதை வந்து ப்ரொமோட் பண்றாங்க. ஆனா இந்த லிவ் இன் ரிலேஷன்ஷிப்ல நடக்கக்கூடிய அந்த சண்டைகள் சச்சரவுகள் அதனால ஏற்படக்கூடிய அந்த உளவியல் நோய்கள் அது எல்லாமே பார்த்தீங்கன்னா இதோடைய பாதிப்புகள் அதை விட பன்மடங்கு. இன்னைக்கு வந்து நம்ம இந்த நவீன உலகம்னு எல்லாருமே வந்து டிபேட்டபிள் இஷ்யூவா ஆக்கி இது அதை விட கேவலமா இருக்கு அப்படிங்கிறது போறாங்க. அதனால பார்த்தீங்கன்னா அப்போ இந்த ஒரு வேல்யூஸ் பொறுத்த வரைக்கும் புரிஞ்சுக்கணும். அப்போ பால்ய விவாகம் அப்படிங்கிறது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய அந்த சகோதரன்கிற அந்த அந்த உறவு இருக்குல்ல, அபூபக்கர் ரலியல்லாஹு கிட்ட போய் பெண் கேட்கும்போது அவர் அதுதான் சொல்லுவார். நபிகள் நாயகம் என்னுடைய சகோதரராச்சே, நான் எப்படி அவருக்கு பெண் தர முடியும் அப்படின்னு. அப்போ அவர் கூட அந்த டைம்ல கூட என்ன சொல்லல, அவருடைய வயசு என்ன என் பொண்ணுடைய வயசு என்னன்னு சொல்லல. அதை வந்து இன்னும் சொல்ல போனா ஆயிஷா ரலியல்லாஹு ஆல்ரெடி இன்னொரு நீங்க சொன்னது சரி இன்னொருத்தருக்கு வந்து நிச்சயிக்கப்பட்டிருந்தாங்க. அப்போ அங்க போய் கேட்கறாங்க. அதுவும் திருமணம் பாருங்க, வாயளவில் தான் திருமணம். அங்க போய் கேட்கறாங்க, இல்ல உங்க பொண்ணு எங்களுக்கு தேவையில்லை அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் இங்க கொண்டு வராங்க. எல்லாம் வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கனவுல வந்து ஆயிஷா ரலியல்லாஹு வந்து அல்லாஹ் காமிச்சு இவங்களை வந்து மனம் முடிக்கணும் அப்படிங்கிற அந்த செய்தி வந்து அல்லாஹ் தெரிவிக்கிறான். எதற்காக அப்படிங்க பார்க்கும்போது நம்ம சில விஷயங்கள் பார்ப்போம். என்னதான் மனிதர்கள் அனைவரும் ஒரு இனத்தால் சமமா இருந்தாலும் சில பேருக்கான அந்த ஸ்கில் இருக்கு இல்லையா, ரொம்ப கூடுதலா இருக்கும். இப்போ கணித மேதை ராமானுஜர் அப்படிம்போம், ஆல்பர்ட் ஐன்ஸ்டீனும்போம், அவருடைய ஐக்யூ லெவல் வேற லெவல் இருக்கும். ஸோ அது மாதிரி அன்னைக்கு அரபு தீபகற்பத்தில் இருந்த பெண்கள்லேயே ஆக சிறந்த ஐக்யூ லெவல் யாருக்கு இருந்துச்சு அப்படின்னா அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அவங்களுக்கு இருந்துச்சு. இது வந்து நம்ம ஒரு இன்னைக்கு வந்து நாம வந்து ஏன் எப்படி பேசுறோம்னா பின்னாடி அவங்களுடைய அவுட்கம் என்ன வந்துச்சுங்கிறது நமக்கு தெரியும். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு நிகராக மார்க்க ஹதீஸ்களை மனனம் செஞ்சதா இருக்கட்டும், ஹதீஸ்களுக்கு விளக்கம் கொடுத்ததா இருக்கட்டும், குர்ஆனுக்கு விளக்கம் கொடுத்ததா இருக்கட்டும், இது எல்லாமே அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அவர்களுடைய அந்த அந்த அவங்களுடைய மூலமாகத்தான் இது வந்து நடந்துச்சு. இப்போ அதனால அல்லாஹ் அவங்களை என்ன பண்ணா தேர்வு செய்ய சொன்னா, இதுல ஒரே இதுல ரெண்டு விஷயம் இருக்கு. ஒன்னு சகோதரத்துவ ரிலேஷன்ஷிப்பு உண்மையிலே அது வந்து அதுக்கு வேல்யூ கிடையாதுன்னு ப்ரூவ் பண்ணணும். ரெண்டாவது ஆயிஷா ரலியல்லாஹு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய வளர்ப்புல வந்து 9 வயசுங்கிறது அப்பதான் அறிவு வந்து திறக்கக்கூடிய வயசு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய வீடுல வந்து ஏகப்பட்ட விஷயங்கள் வந்து டிஸ்கஸ் பண்ணப்படும். அது அல்லாஹ் வந்து 33ஆவது அத்தியாயத்துல அல்லாஹ் சொல்றான். நபியின் மனைவியரை பார்த்து அல்லாஹ் சொல்றான், உங்களுடைய வீடுகளில் ஓதப்படும் குர்ஆன் வசனங்களையும் ஹிக்மத்துகளையும் நீங்கள் வந்து மனனம் செய்யுங்கள் அப்படின்னா. ஹிக்மத்துங்கிறது ஒரு ஆயத்து அப்போ வரும், நைட்டு 1 மணிக்கு ஒரு ஆயத்து வரும். அப்பதான் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொல்லுவாங்க. அந்த ஆயத்தை பார்த்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிலிர்த்து போய் ஒரு விளக்கம் சொல்லுவாங்க. அப்போ அந்த விளக்கத்தை எங்க போய் பதிவு பண்ணுவாங்க? இந்நேரத்துக்கு சஹாபாக்களை போய் நைட்டு வாங்க அனௌன்ஸ்மெண்ட்னு கூப்பிட முடியுமா? அப்போ சஹாபாக்கள் வந்து இந்த மாதிரி எத்தனை நாள்ல இது பண்ணுவாங்கன்னு சொல்ல முடியாது. அதனாலதான் பாத்தீங்கன்னா புகாரில ஹதீஸும் வரும், நான் வந்து எந்த வீட்டுல இருந்தாலும் எனக்கு வஹி வந்தது கிடையாது, ஆயிஷா ரலியல்லாஹு அவங்களுடைய வீட்டுல இருக்கும்போது வஹி வருது. ஏன் அப்படின்னா இவர்களுடைய வீட்டுல இருந்தா தான் அந்த செய்தி மக்களுக்கு தெளிவா எடுத்து சொல்லக்கூட முடியும். அப்போ மற்ற மனைவிகளை ஏன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திருமணம் பண்ணாங்க அப்படின்னா மற்ற இடத்துல ஏன் வஹி வந்து அறிவிக்கப்படல அப்படிங்கிற அந்த கேள்வி வரும் இல்லையா. ஸோ அவர்களுக்கான அதாவது மற்ற மனைவிகளை பத்தி நம்ம இன்ஷால்லா தனியா அது ஒரு கேள்வியா டிஸ்கஸ் பண்ணுவோம், அதை சைட்ல வச்சிருங்க. அப்போ இந்த விஷயத்தை நோட் பண்ணிங்க. அல்லாஹ் வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆயிஷா ரலியல்லாஹு வீட்டுல இருக்கும் போதுதான் வஹி வந்து அருள்வான். மற்ற மனைவிமார்கள் வீடுகள்ல இருக்கும் போது வஹி வந்தது கிடையாதுன்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க. ஸோ இந்த அடிப்படையில பார்க்கும்போது இப்போ ஆயிஷா ரலியல்லாஹுடைய இம்பார்ட்டன்ஸ் வந்து நமக்கு தெரியுது. அதுவும் இல்லாம 9 வயசுல இருந்தே அவங்களுடைய அந்த growth லெவல் பார்த்தீங்கன்னா அது பார்த்தீங்கன்னா அவ்வளோ ரொம்ப ஷார்ப்பா இருக்கும். அதுக்கு உதாரணமா கூட நான் ஒரு லெக்சர்லோட சொல்லியிருப்பேன். ஒரு மாசம் வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து
வீட்டுக்கு வரமாட்டேன்னு சொல்லி மனைவிமார்களோட கோச்சிட்டு போவாங்க. வருவாங்க ஒரு மாசம் கழிச்சு. வந்த உடனே ஆயிஷா கேட்பாங்க, ஒரு மாசம் வரமாட்டேன்னு சொன்னீங்கல்ல, 29 நாள் தானே ஆச்சுன்ட்டு. இப்ப இது என்ன காட்டுது அப்படின்னா, இவர்களுக்கு மார்க்கத்தின் மீது இருந்த பற்று, என்னதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திரும்பி வந்துட்டாங்கிற அந்த சந்தோஷம் இருந்தாலும், அதை விட முக்கியமானது இந்த மாசம் எப்படி 29வது நாள் நீங்க வந்தீங்க அப்படின்னு கேட்டது. அப்பதான் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, மாதம் என்பது 29ஆகவும் இருக்கும் 30ஆக இருக்கும். அப்போ ஆயிஷாலையும் ஒரு கேள்வி கேட்டாங்கன்னா ரசூலுல்லாஹ் பாருங்க அதை எந்த ஆங்கிள் பார்த்தாங்க, இது கல்வி, இது போய் சேரும் அப்படிங்கிறது தான் பார்த்தாங்க. இந்த கேள்வி ஏன்னா பெருசா கோச்சிட்டு போனீங்க, இப்ப நிக்கிறீங்கன்னு கேட்டா கணவர் மறுபடியும் திரும்பி போயிடுவார், ஒரு வருஷத்துக்கு வரமாட்டேன்ட்டு. ஆனா அது நடக்கல. அப்ப அவங்களுடைய இந்த மெச்சூரிட்டி லெவல், அந்த சின்ன வயசுல அவங்களுடைய லெவல் எப்படி இருந்ததுங்கிறதுக்கு இந்த ஒரு நிகழ்வே சான்று. ஏன்னா ஒரு மாசமா கணவனை பிரிஞ்சிருந்தா பார்த்த உடனே அந்த பெண் எல்லாத்தையும் மறந்துடுவாங்க. கண்டிப்பா. அதுவும் நபிகள் நாயகம் மாதிரியான ஒரு கணவர்னா கண்ணில் பார்த்து ஒரு மாசம் ஆச்சு, அல்லாஹ் அக்பர், முதல்ல அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துவோம் இப்படிதான் நினைப்பாங்களே தவிர நாளை கணக்கு போடுவோம்னு யாராவது நினைப்போமா? அப்போ அவங்களுடைய அந்த இன்டெலிஜென்ஸ் லெவல் இதுல இருந்து நம்ம தெரிஞ்சுக்க முடியும். ஸோ இது 2 ரீசனுக்காக ஆயிஷா ரலியல்லாஹு அவர்களை திருமணம் முடிச்சாங்க. அதே மாதிரி பால்ய விவாகத்தை பொறுத்த வரைக்கும் நான் சொன்னல, அது ஒரு ஆப்ஷனல் இருக்கு. ஆனா இந்திய அரசாங்கம் இன்னைக்கு அனுமதிக்கிறது இல்லை. அப்படிங்கிற பட்சத்துல நாம இது செய்ய முடியாது. ஆனா எங்கெல்லாம் அனுமதி இருக்குதோ அந்த இடத்துல, ஏன்னா இஸ்லாம்ங்கிறது இந்தியாவுக்கு மட்டுமான மார்க்கம் கிடையாது. அதனால இப்ப நாம இந்த இடத்துல ஏன் பேசுறோம், இப்ப ஏன் நான் பேச வேண்டியது இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப என்னுடைய வீடியோ துபாயில உட்காந்துட்டு ஒருத்தர் பார்ப்பாரு, வேற ஏதோ ஒரு நாட்டுல உட்காந்துட்டு பார்ப்பாரு. நான் பால்ய விவாகம் தடை செய்யப்பட்டதுன்னு நான் இந்தியாவுடைய சட்டத்தை பேசுனேன்னு வச்சுங்க, நான் அல்லாட்ட போய் பதில் சொல்லணும். ஆனா நான் இந்தியாவில செய்யுங்கன்னு நான் ஊக்கப்படுத்தல, ஆனா மார்க்கத்துல அனுமதி இருக்கு அப்படிங்கிற விஷயத்தை மட்டும்தான் நான் இங்க பதிவு பண்றேன். கண்டிப்பா. இப்ப அதோட நீங்க சொல்லிட்டு இருக்கும்போது இப்ப அனுமதி இருக்குன்றது தெரிஞ்சாலும் ஹிஸ்டாரிக்கலாகவே அந்த லேட்டர் ஏஜில் அந்த டெசர்ட் பகுதியில் இருக்கிற பெண்களோட மெச்சூரிட்டி லெவல் டக்குன்னு வயசுக்கு அவங்க ரொம்ப ஹை கிரேடாக போகிறதுமாக இருக்குது. ஸோ ரசூலுல்லாஹ் திருமணம் பண்ணும்போது அன்னை ஆயிஷா இப்போ இருக்கிற 9 வயசு பொண்ணோட ஐக்கியூ லெவலில் இல்லைன்றது தெரியுது. அதுவும் நாங்கள் ஆல்ரெடி 2 பாட்காஸ்ட் சம்மந்தமாக பேசியிருக்கோம். அன்னை ஆயிஷா திருமணம் ஒரு விமர்சனத்துக்குரியதான்றப்ப அது இந்து மத வேதங்களையும் கிறிஸ்தவ மத வேதங்களையும் இன்னும் ஹிஸ்டாரிக்கலாக 1990s வரைக்குமே கத்தோலிக்க சர்ச்சில் கூட பாலியல் விவாகம்லாம் வச்சுட்டு தான் இருந்தாங்க அப்படின்றது தெரியும். ஒரு நார்மலானது விஷயம்தான் அப்படின்னு நமக்கு தெரிய வந்துச்சு. ஸோ எதனால இதை இப்போ இதை விமர்சிக்கிறாங்க நீங்க நினைக்கிறீங்க? விமர்சனம் அதுதான். அதாவது இன்னைக்கு என்ன பாக்குறாங்க அப்படின்னா, மக்கள் ஒரு பெண்ணுக்கு நடக்கிற கொடுமையோ தெரியல, கொடுமை, அதாவது அது கொடுமையா தெரிஞ்சதுன்னா என்ன போய் சொல்றது, நிறைய விஷயங்கள் பெண்ணுக்கு நடக்குது கொடுமை, அதையெல்லாம் விட்டுறாங்க. ஒரு விளம்பரமே எடுத்துக்கலாம். இன்னைக்கு பெண்களுக்கு அது எவ்வளோ இழிவுபடுத்தி எடுக்கப்படுது. இன்னைக்கு ஒரு விளம்பரம் ஒரு உள்ளாடை விளம்பரம், அது உள்ளாடை அந்த பிராண்ட் அவர் போட்டிருக்காருன்னு தெரிஞ்ச உடனே அந்த பெண்ணுக்கு அந்த ஆண் மேல ஈர்ப்பு வந்துச்சு. எவ்வளவு அருவருப்பான ஒரு விளம்பரம். இல்ல அதை விட அந்த குழந்தைங்களை வச்சு அடல்ட் ஜோக்லாம் பண்ணி காமெடி எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. அதுதான் சொல்றேன். அப்போ பெண்களை இவங்க பெண்களை இவங்க பெண்களுக்காக கவலைப்படுறாங்க, அக்கறைப்படுத்துறாங்க அப்படின்னு நவீன உலகம் சொல்றதெல்லாம் ரொம்ப ஒரு டூ மச்சான இவங்களுடைய அது வேஷம் தான் அது காட்டுதே தவிர, பெண்களை வேட்டையாடுவதற்கு இது ஒரு டூலா அவங்க அந்த என்ன சொல்றது, அந்த நயவஞ்சகத்தனமான இந்த பேச்சுக்கள் துணை போகுது, அவ்வளவுதானே தவிர அவங்க திருமணத்தை ஒரு கொடுமையாகவும் ஜினாவை ஒரு உரிமையாகவும் பாக்குறாங்க. இதுல இன்னொரு கொஸ்டின் என்ன, இப்ப அந்த திருமணம் பண்ணி போறாங்க, இப்ப ஒரு பாலியத்துல ஒரு நிச்சயதார்த்தம் நடந்து நிக்கா, அவங்க வயசுக்கு வந்தோன்னா அவங்க ஹஸ்பண்டோட வீட்டுக்கு போகணும். இந்த இடத்துல அவங்க போக விரும்பல அப்படின்னு அந்த பெண்ணுக்கு உரிமை இருக்கா? அது சொல்றதுக்கு அதுக்கு உரிமை இருக்கு. அதுதான் அல்லாஹ் குர்ஆன்ல 2 தலாக்கை பத்தி பாத்தீங்கன்னா 2 விதமான சட்டங்கள் நீங்க குர்ஆன்ல பார்க்க முடியும். ஒண்ணு பாத்தீங்கன்னா இந்த மாதிரியான பெண் அந்த விதாயி அந்த விடை பெறுதல்னு வச்சுங்களேன், அந்த பெண் வீட்டுக்கு அந்த கணவன் வீட்டுக்கு அனுப்பி வைத்தலுக்கு முன்னாடியே இந்த திருமணத்தை முறிப்பதற்கும் இஸ்லாத்துல அனுமதி இருக்கு. அது எந்த அடிப்படையிலன்னா, அதுதான் கணவன் அந்த பையன் வளர்ந்ததுக்கு அப்புறம் அவனுடைய கேரக்டர் பிடிக்கல, அல்லது இந்த பெண்ணுக்கு அதை விட வேற ஒரு பையன் மேல ஈர்ப்பு இருக்கு அப்படிங்கிற பட்சத்துல அந்த திருமணத்தை அப்படியே ரத்து பண்ணிட்டு வேற பையனை கல்யாணம் பண்ணுவான். அதை சின்ன வயசுல நாங்க முடிவு பண்ணதான் நீ கல்யாணம் பண்ணி ஆகணும். தமிழ் சினிமால காட்டுவாங்களா, அத்தை பொண்ணு தான் கல்யாணம் பண்ணி ஆகணும். இந்த வில்லன் அறுவாள் எடுத்து துரத்திட்டே இருப்பாரு, என் அத்தை பொண்ணு நீ ஏன் அவங்க கூட சுத்துற அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ எல்லாம் பேசுவார். சோ அது மாதிரியான நிர்பந்தமான சூழ்நிலை எல்லாம் இல்ல. பெண்ணுக்கு அந்த நேரத்துல ஆப்ஷன் கேட்கப்படும். இந்த கணவர் தான் சின்ன வயசுல இருந்து பார்த்திருக்கோம், அவங்க அன்றாடம் பழகுறாங்கல்ல இல்லையா, அப்போ அவங்க முடிவெடுக்கக்கூடிய அந்த ரைட் இருக்கு. சோ அந்த கல்யாண
வயது இவங்க முடிவும் பண்ணலாம். நான் வந்து பருவ வயது அடையிறது பாத்தீங்கன்னா 9 வயசு ஆயிட்டாங்க. ஆனா இன்னும் வந்து மனப்பக்குவம் வந்து கணவர் வீட்டுக்கு போறதுக்கு எனக்கு வரல. நான் 18ஆவது வயசுல தான் போவேன், நான் 19ஆவது வயசுல தான் போவேன்னு அந்த பொண்ணு இன்னைக்கும் சொல்லலாம். புரியுதுங்களா? அப்போ நம்ம அதை வந்து நம்ம வந்து அந்த பெண்ணுக்கு வந்து அந்த ரைட் இருக்கு. அது விரும்பும் போதுதான் திருமணமே வேணாம்னு சொல்லலாம். அது அந்த பொண்ணு விரும்பும் நேரத்துல நான் 25ஆவது வயசுல தான் போவேன்னு சொல்லி போனாலும் பிரச்சனை இல்லை. அந்த கணவரும் வந்து எனக்கு பிரச்சனை இல்லை, என் பொண்ணு அந்த பொண்ணு 25 வயசு ஆகிற வரைக்கும் நான் காத்திருக்கிறேன்னா தாராளமா காத்திருக்கேன். இன்னைக்கு கிட்டத்தட்ட லவ் மேரேஜ் இன்னைக்கு என்ன பண்றாங்க, லவ் பண்ணிக்கிறாங்க, ஆனா கல்யாணம் பண்றது 7 வருஷம் கழிச்சு 6 வருஷம் கழிச்சு பண்றாங்க. நீங்க எதை லவ்னு சொல்றீங்களோ அதுதான் நாங்க மேரேஜ். அதுக்கு ஒரு ப்ரொடெக்ஷன் இருக்கு. அதுக்கு வந்து மாத்தி வந்து இன்னைக்கு வந்து திடீர்னு கழட்டி விட்டு பிரேக்கப் ஆயிடுச்சுன்னு போயிட முடியாது. 2 பேருக்குள்ளேயே முடிச்சுக்க முடியாது. இப்போ ஃபேமிலிஸ் இன்டர்ஃபியர் ஆகும். இன்னைக்கு வந்து பாருங்க, லவ் ஃபெயிலியர் காரணமாக கொலைகள் நடக்கிறத பாக்குறோம். ஆமா, இப்ப வந்து பாத்தீங்கன்னா பின்னாடி வளர்ந்ததுக்கு அப்புறம் அந்த பையனுடைய போக்கு பிடிக்காம அந்த பொண்ணு வேணான்னு சொன்னா கொலையில போய் அந்த அந்த உறவுகள் எல்லாம் போய் முடியறது பாக்குறோம். சோ அதுக்கு வந்து இஸ்லாம் வந்து ஒரு ஒரு சேஃப்டியான ஒரு என்விரான்மெண்ட்டை பெண்களுக்கு வந்து ஏற்படுத்தி கொடுக்குது. அது ஒரு பிளஸ்ஸா தான் பார்க்கணுமே தவிர அது மைனஸ் கிடையாது. அல்ஹம்துலில்லாஹ். ஸோ முதல் கேள்வி முடிஞ்சாங்க. ஆயிஷா திருமணத்தை பற்றி பேசிட்டோம். இன்றைக்கும் அது இஸ்லாமில் அக்செப்டபிள் தான். இந்தியாவில் அது தடைன்றனால இந்தியாவில் நம்ம பண்ண சொல்லியோ ஊக்குவிக்கல. எப்படி வந்து மது வந்து இஸ்லாமில் ஆறாமான மது கடையெல்லாம் போய் உடங்கன்னு நம்ம சொல்லிட்டுருக்கோம், நீ குடிக்காமல் அது மட்டும்தான் சொல்கிறோம். ஸோ அடுத்த கேள்வி என்னென்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதற்காக 11 திருமணங்கள் பண்ணணும், நிறைய பெண்களையும் திருமணம் செய்யணும், எதிர்கேள்வி வைக்கிறாங்க. ஸோ அதை எப்படி பார்க்குறீங்க? முதல்ல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 2வது திருமணம் எப்போ பண்ணாங்க, முதல் திருமணம் எப்போ பண்ணாங்கன்னு பார்த்தாலே இதற்கான விட தெரிஞ்சிடும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெண்களை அனுபவிப்பதற்காக இந்த திருமணம் பண்ணலேன்ட்டு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முதல் திருமணம் 25 வயதுல பண்றாங்க. 2வது திருமணம் 50 வயதுக்கு அப்புறம் தான் பண்றாங்க. அப்படியா? ஆமா, கிட்டத்தட்ட 50வது வயசுல தான் 2வது கல்யாணம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அன்னை சௌதா ரலியல்லாஹு அவங்க நினைக்கிறேன், அவங்கள தான் 2வது திருமணம் பண்றாங்க. ஆயிஷா ரலியல்லாஹு 3வது திருமணம் தான். ஆமா, இப்போ சௌதா ரலியல்லாஹு தான் முதல்ல திருமணம் பண்றாங்க. அப்போ இவ்வளோ கேப்பு, அப்போ அந்த டைம்ல தான் திருமணமே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பண்றாங்க. அப்போ அந்த அரபுகள்கிட்ட என்ன பழக்கம் இருந்துச்சுன்னா, கணக்கே இல்லாத மனைவிகளை வச்சிருக்கலாம். அது ஒரு பழக்கமா இருந்துச்சு. விபச்சாரம் மட்டும் இல்லை, அதாவது அந்த வகையிலும் இருக்கு, விபச்சாரத்தும் அலோட் இருந்தது. எண்ணற்ற பெண்களை வந்து நீங்க திருமணம் பண்றதுக்கும் அனுமதி இருந்தது. இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு அழகான பெண்ணை பார்த்தா கல்யாணம் பண்ணுவாங்க, பழைய மனைவியை வந்து கழட்டி விட்டுருவாங்க. அதாவது அப்படியே அம்போன விட்டுருவாங்க, சரியா பராமரிக்க மாட்டாங்க, அவங்க வீட்டுக்கே போக மாட்டாங்க, ஒரு பக்கமா அப்படியே சாஞ்சிருவாங்க. இது மாதிரி கல்யாணம் பண்ணி 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 பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வீட்லயும் 15 பெண்கள் 20 பெண்கள் இருப்பாங்க. அப்போ ஒவ்வொரு வீடுகள்லையும் பார்த்தீங்கன்னா 10-15ன்னு கல்யாணம் பண்ணியிருப்பாங்க. அதைத்தான் அல்லாஹ் குர்ஆன்ல பார்த்தீங்கன்னா 4க்கு மேல நீங்க கல்யாணம் பண்ணக்கூடாது, அந்த 4 கூட வந்து நீங்க சமமாக நடத்தணும், அதுவும் முடியாத பட்சத்தில் ஒருத்தியோட நீங்க போதுமாக்கி கொள்ளணும் அப்படின்னு சொல்லி அது வந்து 1 நாளாக்கல 15 நாளாக்கிச்சு குர்ஆன் வந்து. அப்போ அந்த மாதிரி நேரத்துல இப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, ஒரு சாமியார், அதாவது ஒரு காமன் மேனா ஒருத்தர் இருக்கிறாரு, அவரை சுத்தி பெண்கள் வந்து வரமாட்டாங்க. தன்னை ஒரு சாமியாரை எஸ்டாப்ளிஷ் பண்ணதுக்கு அப்புறம் பெண்கள் கூட்டம் அதிகரிச்சிரும். அதுக்கப்புறம் தான் இவங்களுக்கு பெண்களை அனுபவிப்பதற்கான வாய்ப்பே கிடைக்கும். ஆனா அங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு உல்டா, இஸ்லாத்தை போதிப்பதற்கு முன்னாடி தான் அவர் பல 100 பெண்களை கல்யாணம் பண்ணுவதற்கான வாய்ப்பு இருந்ததே தவிர, இஸ்லாம் வந்ததுக்கு அப்புறம் அந்த வாய்ப்பு அடப்பட்டு போச்சு. சமமா நடத்தணும், அந்த வெறும் என்ஜாய்மெண்ட்டுக்காக பண்ண வேண்டிய காலகட்டத்துல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடந்து வந்துட்டாங்க. ஒரே மனைவி இன்னும் கதீஜா ரலியல்லாஹு அவர்களை மட்டும்தான் வயந்தாங்க. சில அறிவிப்புகள்ல அவங்களுடைய வயது கூடுதலா இருக்குதுன்னு வருது, சில அறிவிப்புகள்ல 28 வயசு கொண்டவங்களா இருந்தாங்க அப்படின்னு இருக்கு. அது டிஃபரெண்ட் இருக்கு. ஆனாலும் ஒரு மனைவியோட தான் திருப்தியாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 27 வருஷம் வாழ்ந்திருக்காங்க. அதுக்கப்புறம் திடீர்னு ஏன் இவ்வளவு திருமணங்கள் செய்ய வேண்டி வந்தது அப்படின்னு பார்த்தா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இங்கேயும் அதே தான் பிரச்சனை. என்னன்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வெறும் ஒரு மத குருவா பார்க்க போய் தான் வந்த பிரச்சனை. இங்கே இவர் மத குரு மட்டும் கிடையாது, இவர் ஒரு சமூக சீர்திருத்த மேற்கொண்டவர். அவர் வந்து ஒரு சமூக மாற்றத்தை கொண்டு வந்தவர். ஆனா அதற்காக வந்து பாத்தீங்கன்னா அந்த மாற்றம் வந்து மாயமந்திரம் மூலமா கொண்டு வரல. ஒவ்வொரு காலகட்டத்திலும் வந்து மனிதர்களை கொண்டுதான், அந்த காலத்தில் வாழ்ந்த மனிதர்களை கொண்டு அங்க இருக்கக்கூடிய அந்த மனிதர்களுக்கு கல்வியை புகட்டி அவர்களுடைய சிந்தனையை வந்து மாற்றி அதன் மூலமாகத்தான் சமூக மாற்றத்தை கொண்டு வந்தாங்க.
பலவந்தமாக எந்த ஒரு செயலையும் வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்யல. ஓகே. அப்போ இந்த மாதிரி செய்யறதுக்கான அந்த பணியில ஈடுபடும் போது அங்க என்ன இருந்ததுன்னு பாத்தீங்கன்னா, இந்த குலங்களுக்கான ஒருவருக்கான அந்த பகைமை வந்து இருந்தது. ஓகே. இப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து பிரச்சாரம் பண்றதுக்கு போறாங்கன்னு வைங்களேன். அப்ப என்ன பண்ணுவாங்க, பனு ஹாஷிம்ல இருக்கிறவங்க சுலபத்துல ஈமான் கொண்டுருவாங்க. ஏன்னா ரசூலுல்லாஹும் பனு ஹாஷிம்ல சேர்ந்தவங்க, அவங்களும் அங்கன்ட்டு. அப்போ பனு ஹாஷிம் இப்ப என்ன ஆகி போச்சு, அல்லாஹ்வுடைய ஒரு சிறப்பு தேர்வு செய்யப்பட்ட ஒரு ஃபேமிலி அப்படிங்கும்போது, அப்ப இத்தனை குடும்பம் இருக்கும்போது பனு ஹாஷிம் அல்லாஹ் செலக்ட் பண்ணானா, அப்ப நாங்க எவ்வளவு மேலானவர்கள் அப்படின்னு சொல்லி அந்த ரசூல்லா பெருமை அடிக்கலைனாலும் ரசூல்லாவுடைய ஃபேமிலியில இருக்கிற சில பேர் வந்து பெருமை அடிப்பாங்க. அப்ப இவங்களுக்கு என்ன ஆகும், இப்போ நபி இங்க தேர்வு செய்யப்பட்டாரு, நாங்க எதுக்கு போய் அந்த தீனை ஏத்துக்கணும் அப்படிங்கிற அந்த தயக்கத்துல இவங்க இருப்பாங்க. அந்த ஹெசிடேஷன் வந்து நீக்கிறதுக்காக அல்லாஹ் என்ன பண்ணா, எத்தனை குலங்கள் அங்க இருந்துச்சோ எல்லா குலங்களில் இருந்தும் ஒரு பெண்ணை வந்து அல்லாஹ் வந்து ரசூல்லாவை வந்து மணக்க சொல்லி சொன்னான். ஆமா ஆமா, இது வந்து ரசூல்லாவுக்கு சொல்ல போனா இது ஒரு பாரமான விஷயம். கண்டிப்பா கடைசி நேரத்துல பாத்தீங்கன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்னால உடல் அவங்களால வந்து ஃபிட்னஸ் இல்ல, உடம்பு முடியல, நடக்க முடியல. ஆனா அந்த சுழற்சி முறையில நீதியா நடக்கணுங்கிறதுக்காக ஒவ்வொரு மனைவிக்கும் இந்த தேதியில இந்த நாள்ல வந்து நான் தங்கணும் அப்படின்னு முடிவு பண்ணி வச்சிருந்தாங்க. அது எல்லாமே முடியாத கட்டத்துல போச்சு. அது சுமையாத்தான் ரசூல்லா பார்த்தாங்க. அதுக்கப்புறம் வந்து மற்ற மனைவிமார்கள்ட்ட கோரிக்கை வச்சாங்க, என்னால எங்கேயும் வந்து நடமாட முடியல, என்னை வந்து ஒரு இடத்துல இருக்க வைங்க. அது அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு வீட்டுல இருக்கட்டும், ஏன்னா அங்கதான் வஹி வரும் அப்படிங்கிறதுக்காக. அப்பதான் நிறைய விஷயங்கள் பாத்தீங்கன்னா இறுதி உபதேசங்கள் நிறைய அங்க இருந்துதான் நமக்கு வந்து கிடைக்குது. இன்னும் அவங்களுக்குள்ள இருந்த அந்த லவ் பாண்ட் ரொம்ப அதிகம். ரசூல்லா வந்து நான் அப்படி பார்க்கல. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து கடைசி நேரத்துல நிறைய முக்கியமான வஹி இறங்கும். அப்ப அந்த வஹியை வந்து பதிவு செஞ்சு கரெக்டா சொல்லக்கூடியவர்கள், அந்த உணர்ச்சிகளை தாண்டி கணவர் உயிர் பிரியுதுங்கிறத தாண்டி ரசூல்லாவுடைய கடைசி வார்த்தை என்னங்கிறது இவங்க கவனிச்சிருக்காங்க. மற்றவங்கள இருந்தா மயக்கம் போட்டு அப்படியே உளுந்திருப்பாங்க. இவங்களுக்கு இருந்த மெச்சூரிட்டி, நான் சொன்னல அந்த ஒரு மாசம் நடந்த அந்த சம்பவத்திலே அவங்களுடைய மெச்சூரிட்டி லெவல் நம்ம பார்க்க முடியுது. அப்போ அந்த இடத்துல பெண்கள் உணர்ச்சி வசப்படவங்க இருந்தாலும் இப்போ ஆயிஷா ரலியல்லாஹு வீட்டில் போனால் கரெக்டாக இருக்குங்கிறதுக்காக அவங்க பண்ணாங்க. ஸோ இந்த அடிப்படையில தான் ஒவ்வொரு குலத்திலிருந்தும் ஒரு பெண்ணை தேர்வு செஞ்சு அவர்களை வந்து தங்களுடைய மருமகனா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்ததுனால இஸ்லாத்தை தங்களோட அதுல நமக்கும் பங்கு இருக்கு, தங்களுடைய அப்படிங்கிற அந்த ஒரு ப்ரௌட் ஃபீலிங், ஆமா அந்த ஒரு ப்ரௌட் ஃபீலிங் அவங்களை கண்ணியப்படுத்தணுங்கிறதுக்காகத்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி திருமணம் செஞ்சாங்க. ஒரு கட்டத்துல மக்கா வெற்றி முடிஞ்சதுக்கு அப்புறம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் என்ன பண்ணிட்டான், இதுக்கப்புறம் நீங்க எந்த மனைவியும் கல்யாணம் பண்ண வேண்டியது இல்லைன்ட்டான். ஏன்னா எல்லாரும் இஸ்லாத்தை ஏத்துக்கிட்டாங்க. அப்ப இதுல இருந்தே நாம புரிஞ்சுக்க முடியுது, திருமணம் நடந்தது அல்லாஹ்வின் உத்தரவின் பேராலும் இஸ்லாத்தை வந்து அது பரப்புவதற்காக தங்களுடைய அந்த ஹெசிடேஷன், அந்த குலங்களுக்கு மத்தியில் இருக்கக்கூடிய அந்த ஒரு கௌரவ பிரச்சனையா இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக. இந்த பனி இஸ்ராயல்கள்லயே பாத்தீங்கன்னா அவங்க 12 குலங்கள் அவங்க இருந்தாங்க. அவங்களுக்குள்ளே ஏகப்பட்ட கிளாஷ். இந்த குரான்லயும் வரும், பைபிள்லயும் வரும். அந்த ஒரு கைத்தடியில மூசா நபி அடிப்பாங்க. 12 நீரூற்று வரும். ஒரு நீரூற்றுல இவங்களால இணக்கமா தண்ணி பிடிக்க முடியாது. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு நீரூற்றுன்னு பிரிச்சு விட்டாங்க. அதே மாதிரி கடல் பிளந்த போதும் தனித்தனி பாதை வந்து பிளந்ததுன்னு சொல்லி கிறிஸ்தவர்கள் சொல்றாங்க. அதை பத்தி நமக்கு ஐடியா இல்லை. அன்னைக்கு வருண் டாக்ஸ்ல பேசும்போது அவர் சொல்றாரு, அந்த பாதை பிறக்கும் போதும் 12 பாதைகள் பிறந்துச்சு, ஒவ்வொரு பாதையில அவங்க போனாங்க அப்படின்ட்டு. இப்போ இந்த குலங்களுக்கு மத்தியில் இருக்கக்கூடிய அந்த விஷயங்கள் வந்து அவ்வளோ சீக்கிரத்துல வந்து உங்களால மாத்திர முடியாது. அது அதோட பெரிய விஷயம், ஒரு வேலை செய்ய வேண்டியது இருக்கு. அது வரைக்கும் இவங்க இந்த சின்னதுல இருந்து கொஞ்சம் கரெக்ட் பண்ணிக்கிறாங்க. இன்னைக்கும் நினைச்சுக்கங்க, இன்னைக்கும் வந்து பாத்துங்க இந்த ஜாதிய கட்டமைப்பு எந்த அளவுக்கு இன்னைக்கும் வீரியமா இருக்கு. அன்னைக்கு எது குலங்களோ அதுதான் ஜாதின்னு வச்சுக்கோங்க. அந்த ஃபேமிலிஸ் தான், அதாவது ஜாதிங்கிறது என்ன, ஒரு குடும்பத்தை சேர்ந்தவர்கள், அவ்வளவுதான். அந்த குடும்பம் எவ்வளவு எக்ஸ்பேண்ட் ஆகுதோ அந்த அளவுக்கு இருக்கக்கூடிய எல்லாருமே அந்த ஜாதின்னு சொல்லி அறியப்படுவாங்க. இப்ப இன்னைக்கே வந்து முறை மாத்தி பண்றதுன்னா எவ்வளவு பெரிய பிரச்சனை ஆகுது. இது ஒரு அதாவது கலப்பு ஜாதி திருமணம் வந்து அது சொல்ல போனா ஜாதி மறுப்பு திருமணத்துக்கு ரசூல்லா தான் முதல் விதை வந்து அங்க போட்டு மனித குலத்துல ஜாதிங்கிறது அது ஒரு ஏற்றத்தாழ்வே கிடையாது, எல்லாரும் சமம் தான் அப்படிங்கிறதுக்காக நிறுவனாங்க. சொல்ல போனா இது ரசூல்லாவுக்கு இந்த கிரெடிட் போயிடக்கூடாதுங்கிறதுக்காக திரிச்சு விடப்பட்டது தான் இது. ரசூல்லா வந்து இப்படி இப்போ இன்னைக்கு வந்து ஜாதி மறுப்புன்னா உடனே என்ன சொல்றாங்க, தந்தை பெரியாரை வந்து காட்டுறாங்க. ஆனா அந்த காலத்துல முதல் வித்துட்டவர் யாரு, நபிகள் நாயகம். அதை வந்து யாரும் வந்து இப்போ காட்டுறது இல்லை. ஸோ இதெல்லாம் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்து திட்டமிட்டு பரப்பப்படுது. இது நபிகள் நாயகத்துடைய சமூக பணியை யார் வந்து எடுத்து ஆய்வு பண்ணாலும் வரலாற்று ஆசிரியர்களுடைய எந்த
வரலாற்று நூல் எடுத்து நீங்கள் பார்த்தீங்கனாலும் இது வந்து நீங்கள் ரசூலுல்லாவுடைய உயர்ந்த குணங்களை தான் உங்களால் பார்க்க முடியும். அவர் மேலே வந்து ஒரு பணத்தாசை பிடிச்சவர், ஒரு பெண்ணாசை பிடிச்சவர், பதவி வெறி பிடிச்சவருங்கிற எந்த ஒரு குற்றச்சாட்டும் அவருக்கு பொருந்தாதுங்கிறது எல்லாரும் அறிஞ்சிக்க முடியும். அதாவது இந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த திருமணங்கள் வந்து ஏன் விமர்சிக்கப்படுது அப்படின்னா, இந்த ஜாதி ஒழிப்பை வந்து வரலாற்றிலேயே முதல் முறையாக ஜாதி மறுப்பு திருமணங்கள் வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான் பண்ணாங்கங்கிற அந்த கிரெடிட் போயிடக்கூடாதுங்கிறதுக்காக ரசூல்லா மேலே வந்து பார்த்தீங்கன்னா இந்த அலிகேஷன்ஸ்லாம் வைக்கிறாங்க. இதுதான் அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ரீசன். ஓகே. இப்போ பலதார திருமணங்களை பற்றி நீங்கள் சொல்லும் போது இதோட கன்க்ளூஷன் என்ன ஆகுதுன்னா, அது எல்லா மதங்களையும் எல்லா குலங்கள்லையும் இருந்திருக்கு. ஹிந்துயிசமாக இருக்கட்டும், கிறிஸ்டியானிட்டியாக இருக்கட்டும். இஸ்லாம் வந்துட்டு பலதார திருமணத்தை அனுமதிக்கல, ஆல்ரெடி 15-20ன்றதை நாளாக ரெஸ்ட்ரிக்ட் பண்ணியிருக்கு அப்படின்னு தெரிய வருது. ஸோ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மட்டும் இந்த ஜாதி ஒழிப்பு, இந்த பொலிட்டிக்கல் ரீசனுக்காக இன்னும் அதிகமான திருமணங்களுக்கு அனுமதி கொடுத்துருக்குன்னு புரியுது. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து என்ன கேட்குறோன்னா, நபிகள் நாயகம் வந்து தன்னுடைய வளர்ப்பு மகனுடைய மனைவியை வந்து அவங்க டிவோர்ஸ் ஆன பிறகு திருமணம் செஞ்சுக்கிட்டாங்கன்றது இது கேட்க நம்ம சமூகத்துக்கு கொஞ்சம் ஆக்வர்டாக இருக்குது. ஸோ இதை எப்படி புரிஞ்சுக்கிறது? இதுவும் அதே மாதிரி தான். அதாவது குரான் வந்து அதான் சொன்னேன் இல்லையா, அந்த சோஷியல் வேல்யூஸ் வந்து யார் வந்து நீங்கள் சகோதரனாக பார்க்கணும், எந்த உறவு முறைகளை நீங்கள் திருமணம் பண்ணணும், எதை பண்ணக்கூடாது, அப்போ அதுக்கெல்லாம் வந்து ஒரு டிபேட் வச்சுலாம் ஒரு கன்க்ளூஷனுக்கு நம்ம வரவே முடியாது. உலகம் அழியும் வரைக்கும் அந்த டிபேட் வந்து கண்டினியூவாக போயிட்டுருக்கும். அதனால தான் பார்த்தீங்கன்னா அல்லாஹ் வந்து குரான்லேயே இந்த ஒரு 13 ரிலேஷன் சொல்லி இவங்க எல்லாம் மாறமான ஆட்கள், இவங்களுக்கு திருமணம் பண்ணக்கூடாதுங்கிறான். ஸோ அது மாதிரி அரபுகள் மத்தியில் இருந்த ஒரு பழக்கம் இது. என்னதான் அரபுகள் மத்தியில் இந்த மாதிரியான பழக்கங்கள் இருந்தாலும் அதை வந்து ஒரு அட்வைஸ் போட்டு திருத்துவதை விட தானே அதுக்கு ஒரு முன்மாதிரியாக இருந்தால் மட்டும்தான் சில விஷயங்கள் வந்து நடக்கும். இப்போ உதாரணத்துக்கு எங்கள் அம்மா எடுத்திங்கன்னா பீஃப் வந்து சாப்பிட மாட்டாங்க. அவங்களுக்கு வந்து அப்படி ஒரு பழக்கம். ஆனால் பீஃப் ஹராமா கிடையாது. என்னதான் அவங்களுக்கு வந்து நான் வந்து கொடுத்தாலும் அவங்க பீஃப்னு சொல்லி கொடுத்தா சாப்பிட மாட்டாங்க. அதே மட்டன்னு சொல்லி கொடுத்தா பீஃப் சாப்பிட்ருக்காங்க. கலந்து நாங்கள் கொடுத்தா அடையாளம் தெரியாமல் சாப்பிட்ருவாங்க. ஸோ அது மாதிரி சில பேருக்கு வந்து அந்த மைண்டு செட் ஆயிடுச்சு அப்படின்னா அந்த பழக்க வழக்கங்கள் வந்து மாறவே முடியாது. அந்த சமூகம் வந்து பார்த்தீங்கன்னா வளர்ப்பு மகனை மகனாக பார்த்த ஒரு சமூகம். அவங்ககிட்ட வேற சில கெட்ட பழக்கம் இருந்தாலும் இந்த விஷயத்துல வந்து அவங்க எப்படி இருந்தாங்கன்னா வளர்ப்பு மகனை வந்து மனைவி சொந்த மகனாவே நினைச்சாங்க. அது என்ன இஸ்லாம்ல பிரச்சனை இருக்கு? இல்லை, அதுல நிறைய பிரச்சனை இருக்கு. இப்போ உதாரணத்துக்கு வளர்ப்பு மகன் நீங்க சொந்த மகனா எடுக்கிறீங்க அப்படின்னா ஒரு குழந்தைய எடுத்து வளர்க்கலாம். அதுல வந்து இஸ்லாம் வந்து தடை சொல்லலை. ஆனா அதோடைய தந்தை பொய் அப்படின்னு சொல்லி அந்த பொய்யை சொல்லி நம்ம வந்து வளர்க்கக்கூடாது. அதே மாதிரி அந்த மாதிரி வளர்க்கும் போது என்னன்னா இஸ்லாம் வந்து ஒரு ஃபேமிலி ஸ்ட்ரக்சரை வந்து வளர்க்க விரும்புது. அப்போ அந்த உறவுகள் பார்த்தீங்க அப்படின்னா அந்த உறவுகள் வந்து தங்களுக்குள்ள பாச பிணைப்பும் இருக்கும், ஒரு பொருளாதார செக்யூரிட்டியும் அந்த உறவுகள் மத்தியில் இருக்கும். பணத்துக்காக தான் உறவுன்னு நான் சொல்லலை, அதுவும் ஃபினான்ஷியல் பாண்டிங்கும் வந்து முக்கியமாக தேவை. அதனால தான் ஒருத்தன் வந்து தன்னோட அப்பாவுக்கு வந்து ஒருத்தன் சர்வ் பண்ணுறான் அப்படின்னா அப்பா வந்து எனக்காக இவ்வளோ செஞ்சாரு, நான் அவருக்காக இது செய்யணும் அப்படிங்கிற அந்த நன்றி உணர்வு தான் காரணம். அதே மாதிரி அந்த உறவுகளுடைய பாண்டிங்கும் பார்த்தீங்கன்னா அந்த சொத்து அப்படிங்கும்போது சகோதரனுக்கு இவ்வளோ, மகனுக்கு இவ்வளோ, இப்படிலாம் இருக்கும்போது ஒரு ரிலேஷனே இல்லாத ஒரு வெளியிலிருந்து ஒரு ஆளை கூட்டிட்டு வந்து அதுக்கு ரிலேஷன்ஷிப் அந்த குழந்தைக்கு சொல்லி அதை வந்து மகனாக ஆக்கும்போது அந்த பங்களிப்பு வந்து உண்மையான மகனுடைய அந்த உரிமை வந்து அதில் பாதிக்கப்படும். பிளட் ரிலேஷன்ஷிப்க்கு ஒரு ஒர்த்தெல்லாம் போயிடும். அதே சமயம் அந்த வளர்ப்பு மகனுக்கு வந்து எதுவுமே தரக்கூடாதா? இஸ்லாத்துல வந்து 33% வந்து தங்களுடைய சொத்துல வந்து வசியத்து செய்யலாம் மற்றவங்களுக்கு. அதாவது வசியத்து வந்து 33% நீங்க மரணிக்கும் போது அது எதுக்காக எல்லாம் வச்சிருக்கிறான்னா இது மாதிரியான ஆட்களுக்கு தான். நீங்க எடுத்து வளர்க்குற ஆட்கள், இந்த மாதிரியான ஆட்கள் 33 எவ்வளவு பெரிய ரேஷியோ. நீங்க இந்த சொந்த மகனுக்கு கூட அவ்வளவு ரேஷியோ போகாது சொத்துல, புரியுதுங்களா? அந்த குழந்தையை எடுத்து வளர்ப்பதை ஊக்கப்படுத்துது இஸ்லாம் வந்து சொல்லுது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூட சொல்றாங்க, அனாதைகளை எடுத்து வளர்ப்பவரும் நானும் மறுமையில இப்படி இருப்போன்ட்டு. ஆனா உண்மையை சொல்லி வளர்த்துங்க. ஆமா, இன்னும் சொல்ல போனா அந்த குழந்தைக்கு வந்து அந்த உண்மை தெரியும் போது அந்த குழந்தை இன்னும் நன்றி விசுவாசத்தோட இருக்கும். நான் அந்த வீட்டுல பிறக்கவே இல்லை, ஆனா என்னை வந்து குழந்தை மாதிரி பாத்துக்கிறாங்க அப்படிங்கிறது வந்து இன்னும் வந்து அந்த பாண்டிங் வந்து அதிகம் தான் படுத்துமே தவிர அந்த குற்ற உணர்ச்சி வந்து அப்பாவை கூட பாத்தீங்கன்னா நான் உனக்கு பிறந்துட்டேன், நீ எனக்கு செஞ்சுதான் ஆகணும் அப்படின்னு சொல்லி சண்டை போடுறாங்க.
அது பிறக்காத குழந்தை இருக்கும்போது அந்த சண்டை போட மாட்டாங்க, அந்த நன்றி உணர்வோட நடந்துக்குவாங்க. கண்டிப்பா. ஸோ அதுக்காகத்தான் அல்லாஹ் வந்து இந்த ஃபேமிலி வேல்யூஸை ஃபிக்ஸ் பண்ணணுங்கிறதுக்காக இதை ரசூல்லாவே முன்மாதிரியா நின்று செஞ்சு காமிக்கணும் அப்படிங்கிறதுக்காக அப்படி ஒரு கல்யாணத்தை வந்து ரசூல்லா வந்து அல்லாஹ் பண்ண வச்சான். ஓகே. இது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கொஞ்சம் கூட விருப்பமே இல்லை. அதை குர்ஆன்லயே அல்லாஹ் சொல்றான். அப்படியா? ஆமா, அது குர்ஆன்லயே அல்லாஹ் சொல்றான், நபியே இதை நீங்க விரும்பலைனாலும் அல்லாஹ் வந்து இதை விரும்பி தான் அல்லாஹ் சொல்றேன், நான் சொல்றேன் நீங்க செஞ்சுதான் ஆகணும் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் வந்து வெளிப்படுத்துறான். இந்த மக்களுக்கு வந்து நீங்க பயப்படுறீங்க, எனக்கு பயப்படுங்கன்னு சொல்லி அல்லாஹ் சொல்றான். ஏன்னா ஊர்ல 4 பேர் 4 விதமா ஏற்கனவே என் மேல வந்து இல்லாத பொல்லாத பழியெல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. பைத்தியக்காரருங்கிறாங்க, சூனியக்காரருங்கிறாங்க, பதவி ஆசை பிடிச்சவருங்கிறாங்க. இப்ப இந்த மாதிரி எல்லாம் இருக்கும்போது இது ஒரு புதுசா இது ஒரு பட்டம் வந்துருமே. அதாவது எங்களுடைய அந்த ரிவாயத்து எல்லாத்தையுமே, எங்களுடைய அந்த பழக்க வழக்கம் எல்லாத்தையுமே ஒரு வேணும்னே மாத்துறாரு அப்படின்னு வருமே. அதனால குர்ஆன்ல வந்ததுக்குன்னா அந்த வசனம் வந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா பேச முடியாது, ஏன்னா குர்ஆன்ல வந்துருச்சு. ஸோ அதற்காக வந்து அது ஒரு அந்த ஃபேமிலி வேல்யூஸை காப்பாற்றணுங்கிறதுக்காக, உண்மையான ஃபேமிலி தான் ஃபேமிலி, பிளட் ரிலேஷன்ஷிப்புடைய இம்பார்ட்டன்ஸும் புரிஞ்சுக்கணும். இல்லைன்னு வச்சிங்களேன், இந்த ஃபேமிலி ஸ்ட்ரக்சரே உடஞ்சிருச்சுன்னா அந்த அந்த வீட்டுக்கு மட்டுமல்ல, இந்த குடும்பமாக வாழாமல் இருக்கிற ஒரு ஊர் நிம்மதியாக இருக்காது, அந்த ஊர்களை கொண்ட ஒரு மாநிலம் நிம்மதியாக இருக்காது, அந்த மாநிலங்களை கொண்ட நாடு நிம்மதியாக இருக்காது. அதுக்கு எக்ஸாம்பிள் நீங்கள் இன்னைக்கு அமெரிக்காவும் யூகேவும் போய் பாருங்க. அங்கே போதை இல்லைன்னு வச்சுங்க, ஒரே நாளில் எல்லாரும் சூசைட் பண்ணி செத்துருவாங்க. அங்கே ஓடுறதே போதை மருந்துலையும் இதுலையும் தான். அவங்க நிஜ உலகத்தில் அவங்களால வாழவே முடியாது. அந்த அளவுக்கு அவங்க வந்து போயிட்டாங்க. இப்போ இன்னைக்கு கூட, இப்போ ரீசெண்டாக கூட ஒரு வீடியோ பார்த்தேன், ஹோம்லெஸ் பீப்புள் அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ச்சியாக எடுத்து போட்டுட்டு இருந்தாங்க. யூஎஸ்ல வந்து, யூகேல வந்து இத்தனை பேர் ரோடில் இது இல்லாமல் இருக்காங்க. காரணம் என்ன அப்படின்னா ஃபேமிலி கிடையாது. அதாவது அந்த ரத்த பந்தங்களை வந்து பெருசாக அதை வந்து கேர் பண்ணல. அது வந்து பெத்த பையனை கூட விரட்டி விட்டுருவாங்க. 17 வயசு ஆச்சுன்னா நீ மேஜர், இன்னிலேருந்து நீ வெளியே போ அப்படின்ட்டுருவாங்க. ஸோ அந்த மாதிரி எல்லாம் நடந்துக்கிட்டதன் காரணமாக அவுட்கம் என்ன வந்திருக்குன்னா அதெல்லாம் காமிக்கிறது இல்லை, நம்ம மீடியா வந்து காமிக்கிறது இல்லை. ஆனால் அந்த நம்ம மீடியாவுடைய ஹெட் குவார்ட்டர்ஸும் இங்கே இருக்கு, அங்கே தான் இருக்கு. இப்போ நீங்கள் CNN இருக்கு, நியூஸ் 18 இருக்குன்னா, அப்போ நியூஸ் 18 CNN பிரான்ச்சஸ் தான் இது எல்லாமே, பிபிசியோடைய பிரான்ச்சஸ் தான் அந்த தந்தி டிவி, இது எல்லாமே. ஸோ அவங்க வந்து அவங்களுடைய கல்ச்சரை வந்து டிஃபெண்ட் பண்ணுற மாதிரி தான் இருக்காங்க தவிர, அங்கே போய் பார்த்தவங்களுக்கு தான் தெரியும் அது வந்து எவ்வளோ ஒரு மோசமான விளைவு ஏற்படுத்தியிருக்கு. இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்ககிட்ட ஹியூமன் ப்ரொடக்ஷனே கிடையாது, அவங்களுக்கு வந்து அந்த வெல்த்தே கிடையாது. அதனால தான் இப்போ கவர்மெண்ட் வந்து அவங்க என்ன பண்ணுறாங்க, ஒவ்வொரு குழந்தையை பெற்றுக்கொள்வதற்கு பெரிய லெவலில் சலுகைகள், சன்மானம் கொடுக்குறேன். 10 குழந்தை பெற்றுக்கிட்டீங்கன்னா வீரத்தாய்ங்கிற ஒரு அவார்டு கொடுக்குறேன்னு சொல்லிட்டு புட்டின் அனௌன்ஸ் பண்ணுறாரு. அப்போ ஏன் அப்படின்னா அந்த மேற்கத்திய கலாச்சாரத்துடைய அந்த பாதிப்பு இருக்கு இல்லையா, மற்ற உலகத்தை எல்லாத்தையுமே இது பண்ணிடுச்சு. ஆனால் இங்கேயும் பார்த்தீங்கன்னா இந்தியாவிலையும் அந்த சைனாவிலையும் பார்த்தீங்கன்னா அந்த ஃபேமிலி வேல்யூஸ் இருக்கிறதுனால இவ்வளோ மக்கள் தொகை இருந்தாலும் ரோட்டில் வந்து அனாதையாக விடப்பட்ட அந்த முதியவர்கள் ரொம்ப குறைவு இந்த நாடுகளை கம்பேர் பண்ணும்போது. ஸோ இதற்காகத்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மாதிரியான ஒரு முன்மாதிரி திருமணங்களை வந்து ரசூல்லா செஞ்சாங்க. அந்த அடிப்படையில் வந்தது அந்த வளர்ப்பு மகன் திருமணம். வளர்ப்பு மகனா சொந்த மகனா ஆக்குறதா இஸ்லாம் வந்து உடைக்குது. அதுக்கு நபிகள் நாயகம் வச்சு இந்த வேலையை பண்ணியிருக்கு அப்படின்னு தெரியாது. ஆமா, இப்போ இதுல என்னன்னா அதுல இன்னொரு மேட்டரும் சொல்லிடுறோம். அந்த வளர்ப்பு மகன் இல்லைன்னு சொன்னதுக்கு அப்புறம் அவரை வீட்டை விட்டு எல்லாம் ரசூல்லா விரட்டிடலாம். அவருக்கு அண்டர்டேக்கிங்ல தான் அவர் இருந்தார், மரணிக்கிற வரைக்கும் ரசூல்லாவுடைய அரவணைப்புல தான் அவங்க இருந்தாங்க. ஆனா வளர்ப்பு தன்னுடைய சொந்த மகன் அல்ல அப்படின்னு சொல்லியே வச்சிருந்தாங்க. அல்ஹம்துலில்லாஹ், ஒரு வழியாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திருமணங்கள்ல எதற்காக செய்யப்பட்டது, அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு பல திருமணம், அப்புறம் வந்து வளர்ப்பு மகன் திருமணம், எல்லாத்துக்கும் பதில் சொல்லிட்டீங்க. அல்ஹம்துலில்லாஹ், இன்னொரு பாட்காஸ்ட்ல உங்க கூட சந்திக்கிறேன். ஸோ இந்த வீடியோ பத்தின கருத்துக்களை வந்து கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ அதிகமான மக்களுக்கு ஷேர் பண்ணுங்க. மேலும் இது போன்ற பதிவுகளுக்கு லீடி நெட்வொர்க் நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் ஐகானை பிரஸ் செய்யுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும்.